வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்திரன், ராகு சேர்க்கை. இந்த சந்திரன், ராகு காம்பினேஷன் வந்துட்டு எப்படி எங்க இருக்கு? உங்க ஜாதகத்தில எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா, அதையும் சொல்லிடுறேன். இது ஒரு சிம்பிள் தான். உங்களோட ஜாதக புக்கு இல்லன்னா வந்து உங்க ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெட்லயோ இல்லன்னா வந்துட்டு உங்களோட ஜாதக புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 12 வீடு இருக்கும். பாக்ஸா போட்டு 12 வீடு இருக்கும். அந்த 12 வீட்ல அந்த 12 பாக்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ராகுவும், சந்திரனும் சேர்ந்து இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும். இப்படி வச்சு பார்த்துக்கலாம். இல்ல கொஞ்சம் நல்லா ஜோசியம் தெரியும் ஓரளவு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சந்திரனோட ராகுவோட பார்வை பட்டுருக்கான்னு பாருங்க. அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ராகு இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு சந்திரன் இருப்பாரு. இப்படி இருக்கிறனால வந்துட்டு 2 பேரோட சேர்க்கையுமே இங்கேயும் வரும். இங்கேயும் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனோட நட்சத்திரத்தில வந்துட்டு ராகு இருப்பாரு. இல்ல ராகுவோட நட்சத்திரத்தில சந்திரன் இருப்பாரு. இப்படி இருந்தாலுமே வந்துட்டு சந்திரன், ராகு சேர்க்கை தான். சந்திரன், ராகு சேர்க்கைன்றது வந்துட்டு அது எப்படின்னா, ஏதாவது ஒரு ஜாதகத்தில சந்திரன், ராகு 2 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு சந்திரன், ராகுவோட ஆதிக்கம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சந்திரன் வந்துட்டு மனசுக்காரர், மனோகாரர். இவர் வந்துட்டு ஒரு பாம்போட சேரும்போது இது கிரகணம் ஆகுது. ராகு ஒரு பாம்பு கிரகம், ஒரு இருள் கிரகம். இது கூட ஒரு சந்திரன்ற ஒரு நிலா சேரும்போது, இந்த நிலா இருட்டாகுது. நீங்க நிறைய கதையில எல்லாம் கேட்டிருப்பீங்க. நிலா வந்துட்டு பாம்பு முழுகும். அந்த ஒரு இத வந்துட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு பெரிய கருப்பு கருநாக பாம்பு வந்துட்டு ஒரு நிலாவ போய் முழுங்குற மாரி ஒரு கதை கேட்டிருப்பீங்க இந்த மாரிலாம். இது ஒரு நீங்க அமாவாசைன்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும். இவங்க வந்துட்டு எப்புட்னா, மைண்ட் வந்துட்டு இந்த சேர்க்கை இருக்கிறவங்க வந்துட்டு மைண்டு தான் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இவங்களால வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பொறுத்துக்க முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. இவங்க ரொம்ப அடமண்ட்டாவும் இருப்பாங்க. இவங்க எப்புட்னா கோவம் ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. அதிக கோவப்படுவாங்க. கோவம் வந்தா ரொம்ப கோவப்படுவாங்க. அதே இது சோகமானானா ரொம்ப சோகமாயிருவாங்க. அது வந்துட்டு டிப்ரஷன்னா இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு கூட போயிருவாங்க. டிப்ரஷனுக்கு பேரே இவங்க தான்ப்பா அப்படின்ற அளவு போயிருவாங்க. சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னடா இவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு என்ன கஷ்டமே இல்லையா? அப்படின்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. பயந்தாலுமே ரொம்ப பயப்படுவாங்க. இவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமாவே இருப்பாங்க. மனுஷங்க வந்துட்டு ரொம்ப பயந்தா சோகமாவே இருப்பாங்க. ஆனா வெளிய அப்படி யாருக்குமே எதுவுமே தெரியாது. இவங்க வந்துட்டு எவ்வளோதான் ஒரு கோவம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெளிய தெரியவே தெரியாது. எப்போ அவங்களுக்கு ரியாக்ட் ஆகும்னா, இவங்க உட்காந்து அழக ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான். பக்கத்து தெரு வரைக்கும் அவங்க கண்ணீர் போகும். அந்த அளவுக்கு கூட பெருசா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சோகத்துக்கு போயிருவாங்க. அதே இது இவங்க வந்துட்டு கோவப்பட்டாங்கன்னா வீடே 2 ஆயிரும். இல்ல அந்த இடமே வந்துட்டு இருக்கையிலே அங்கே தான் பெரிய ஒரு டிஸார்டர் நடந்த மாரி ஆயிரும். அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு. கோவம் வந்தா. இது வந்துட்டு பொதுவாவே வந்துட்டு சந்திரன், ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இவங்க தாயார் வர்க்கத்தில இவங்க தாய் ரொம்ப மனசு ரீதியா வந்துட்டு ரொம்ப மென்டலி அஃபெக்டட் பெர்சனா இருப்பாங்க. இவங்களுமே வந்துட்டு இந்த ஜாதகத்தில இந்த சந்திரன், ராகு காம்பினேஷன் இருக்கவங்களுமே வந்துட்டு ரொம்ப மென்டலி அஃபெக்டட் பெர்சனா தான் இருப்பாங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி தான் அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மண்டையில டக்கு டக்குன்னு எடுத்துப்பாங்க. ரொம்ப வந்துட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப ஓவர் திங்கராவும் இருப்பாங்க. ரொம்ப ஓவர் திங்கர் தாங்க இவங்க. அந்த மாரி இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயத்த சொன்னா கூட ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு, ரொம்ப வந்துட்டு அவங்களே கஷ்டப்படுத்திட்டு அந்த மாரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. பொதுவா வந்துட்டு மனசுக்காரர் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஒழுங்கான டிசிஷன் எடுக்க முடியும். ஒழுங்கான ஒரு முடிவு எடுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். டவுட் வர்றதுக்கு காரணமே வந்துட்டு இந்த மனசு ஸ்ட்ராங்கா இல்லாத காரணம் தான். மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அடுத்து நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இருக்காது. டவுட்டே வராது. ஆனா, இவங்க வந்துட்டு சந்திரன், ராகு சேர்க்கப்பட்டவங்க வந்துட்டு சந் ராகு ஒரு பாவகிரகம். இந்த பாவகிரகம் வந்துட்டு ஒரு நல்ல கிரகத்தோட சேரும்போது நெறையா குழப்பங்கள் வரும். நெறையா வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நெறையா குழம்பிப்பாங்க. இப்படி இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வந்துட்டு டவுட் வராம இருக்கவே இருக்காது. அடுத்தடுத்துன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சரியான வாயாடி மாரி இருப்பாங்க. அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரியான வாயாடிங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு பேச்சு திறமை அதிகமாவே இருக்கும் அவங்கள்ட்ட. அடுத்தடுத்துன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வாதத்துக்கு எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு சொல்றாங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க. அந்த மாரியும் இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வந்து டவுட் வந்துட்டு உங்க லைஃபே ஒரு டவுட்டட் லைஃபாவே இருக்கும். ஃபுல்லா டவுட்ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன்? அது ஏன்? அப்படி இப்படின்ட்டு. ஏதாச்சும் ஒரு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. குழப்பம் உண்டாகுற இடத்துல தான் டவுட் உருவாகும். புரியுங்களா? தேடுதல் உண்டாகுற இடத்துல தான் டவுட் வரும். அதே மாரி குழப்பம் எங்க உருவாகுதோ, அந்த இடத்துல தான் தேடுதல் உருவாகும். அந்த தேடுறதால தான் குழப்பம் உருவாகும். குழப்பத்தினால தான் டவுட் வரும். இவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு தீர்க்கமா அவங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னா, அதுக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரொம்ப குழம்பவாதியாவும் இருப்பாங்க.
ஏன்னா நீங்கள் ராகு எடுத்துட்டாலே ஒரு பெரிய கிரகம், அதுதான் இருக்கையிலே ஒரு மல்டிபிள் பண்ணுற கிரகம், அதான் இருக்கையிலே பெருசு. அப்படி இருக்கிறனால இவங்க வந்துட்டு எதை தொட்டாலும் பெருசாக பண்ணிடுவாங்க. கோவப்பட்டாலும் ரொம்ப பெருசாக கோவப்படுவாங்க. சோகத்துக்கு போனாலும் ரொம்ப சோகமாக போயிடுவாங்க. அழுதாலும் ரொம்ப அழுதுருவாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறனால இவங்க நைட்டு தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க. ராகு சந்திரன் சேர்க்கறவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. டயத்துக்கு சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். டயத்துக்கு சாப்பிடவே மாட்டாங்க. சந்திரன் வந்துட்டு ஒரு தாயார் கிரகம். அம்மாவோ மனைவியோட அம்மாவோ இல்லை மாமியாரோ இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்துட்டு ஒன்று பேசியே கொண்டுருவாங்க, இல்லை பேசவே மாட்டாங்க. பேசாமே இருந்து இவங்கள சாவடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அம்மா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா பேசி பேசி கொல்றீங்களே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லைனா மாமியார் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா வாயவே மூடாதா அப்படின்ற அளவுக்கு கூட யோசிக்க வச்சுருவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த அம்மா பேசவே மாட்டேங்குதே, இதுக்கு என்ன பிரச்சனை தான் தெரியலையே, எதுவுமே பேச மாட்டேங்குதே, மௌனமாகவே இருக்கேன்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களோட ஜாதகத்தில் மாமியாரோ இல்லை அம்மாவோ இப்படி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா இப்படி தான் இருப்பாங்க. இவங்களால டயத்துக்கு சாப்பிடவே முடியாது. டயத்துக்கு சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே வந்து நிற்கும். சாப்பாடுன்றது வந்துட்டு ஒரு முறைப்பட கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு சந்திரன் வந்துட்டு ஃபுட்டுக்கான ஒருத்தர், சாப்பாடுக்கு குறையவர். அப்படி இருக்கும்போது சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. ராகுன்ற ஒரு பாம்பு கிரகத்தோடு சேரும்போது சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. தூக்கம் ஒழுங்காக வராது. இரவு நேரங்களில் தான் வந்துட்டு நிலா வரும். அந்த நேரம் வந்துட்டு இரவு நேரங்களில் அவங்க கண் முழிச்சே இருப்பாங்க. உங்களுக்கு தூக்கமே வராது. என்ன புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. மனசு ஃபுல்லாக குழப்பம், இப்படியே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்டட் பேர்சனாகவே அவங்க இருப்பாங்க. இவங்க நிறையா சைக்கார்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறது. இவங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன ஆப்ஷன்னா, இவங்க வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரிய ஒளியில் போய் நிற்கிறது, ஒளி படம். இவங்களுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது. இந்த ஒரு சந்திரனை வந்துட்டு ஒரு பாம்பு முழுங்கிருக்கு. இவங்களுக்கு ஒளி போடுற இடத்துல போய் தான் நீங்கள் நிற்கணும். இவங்க வந்துட்டு சூரியன் ஒளியில் அதிகமாக நிற்கிறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களோட இந்த பயம், குழப்பம், இந்த விஷயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணும். இந்த விஷயத்தை நீக்கி விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன மாதிரி தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில், இல்லை ராகு சம்மந்தப்பட்ட தொழிலில் சந்திரனும் சேரணும். இது 2மே ஸ்பீடான கிரகம். அப்படி இருக்கனால இந்த ஐடி சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு தொழில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நெட் மூலியமாகவே வந்துட்டு எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்டர்நெட் மூலியமாக தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி இருக்கனால ஒரு ஏடிஎம்மில் நீங்கள் காசை போட்டாலுமே அந்த காசு இதே அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கு டெபாசிட் ஆகணும், இல்லை இங்கேருந்து அங்கே டெபாசிட் ஆகணுமே, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்பீடாக தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு புதன் ராகு சேர்க்க தான் வருது. அப்படி இருக்கும்போது எதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி கம்யூனிகேட் ஃபீல்டு, இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு செட் ஆகும். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் பேசியே ஆளை மாற்றிடுவாங்க. அதனால் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுற தொழிலெலாம் நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. ஆமாம். இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட லைனில் இவங்க போனால் நல்லாயிருக்கும். இவங்க வந்துட்டு இந்த ரிசர்ச் செய்கிறது, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறது, இல்லைனா வந்துட்டு மருத்துவ தொழிலையோ, இல்லைனா வந்துட்டு இது உங்களுக்கு ஏரோநாட்டிக் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட இவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு கை தேர்ந்தவர்களாக வரலாம். இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மேற்படிப்பு படித்து ரிசர்ச் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இதில் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்க நண்பர்கள், இன்றைக்கி நம்ம வந்துட்டு சந்திரன் ராகு சேர்க்கப்பட்ட விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஜாதகக்காரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வெளியிடுறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே கமெண்டில் கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுமே சொல்லுங்கள். நான் அதுக்கான தீர்வையும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். நம்ம வந்து ஜாதகத்தை பற்றி மட்டும் போடுறதில்ல, ஜாதகத்தை பற்றியும் போடுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா, அதையுமே நாங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வீடியோ போடுவோம். கண்டிப்பாக அதை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல்